வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மின்சாரத்துறையிலேருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சம்பளம், மாத சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,000 ரூபாய் ஸ்டார்டிங்கு. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து டபுள் 23,000 அப்படின்னா 46,000 ரூபாய் செகண்ட் சேலரி. தேர்ட் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டபுள் 86,000 ரூபாய் சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். மின்சாரத்துறை வேலைவாய்ப்பை பொறுத்தவரை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பள உயர்வு திடீரென்று நடைபெறலாம். ஆட்சி மாற்றத்தின் போதும் நடைபெறலாம், ஆட்சி முடிவின் போதும் நடைபெறலாம். ஏன்னா நிறையா விதமான வேலைவாய்ப்பு கொண்டது இந்த மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு. இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரண்ட் கம்பெல்லாம் பாருங்கள், இந்த மழை காலத்திலலாம் சாஞ்சிரும், உயர்ந்துடும். இதுமாரி இஷ்யூ இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனடியாக அதை வந்து சரி செய்வாங்க. அதுமாரி வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னாலுமே அவைலபிளாக இருக்குது. இல்லை ஆஃபீஸ் ஒர்க் வேணும் அப்படின்னாலுமே அதுமாரி வேலை வாய்ப்புமே இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, இதுக்கு கல்வி தகுதி என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும், யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இது எப்படி விண்ணப்பிக்கணும்னா ஆன்லைன் தான். அது ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதே இந்த இடத்துல நான் வந்து சொல்லிடுவேன். இந்த வீடியோவிலேயே டீட்டெயிலாக எங்கே உங்களுடைய மெயில் ஐடி போடணும், எங்கே உங்கள் இது போடணும், எல்லாமே A to Z நான் வந்து சொல்லிடுவேன். அதுமாரி விண்ணப்பிச்சுக்கோங்க. விண்ணப்பிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்ன அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பலவிதமான தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், 23,000 ரூபாய் சம்பளத்தில் மத்திய அரசு மின்சாரத்துறையில் வேலை, உடனே விண்ணப்பிக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்கிங் நியூஸே போட்டுட்டாங்க. அதனால் வந்து நாட்கள் இன்னும் இருக்குது. அதனால் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா PGCIL அப்படின்னு என்று அழைக்கப்படும் பவர் கட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்தியாவில் மத்திய அரசு மின்சாரத்துறையின் கீழ் செயல்படுவதால் ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஆகும். இது மத்திய அரசு கீழே இது ஒரு துறையாகவே செயல்படுது. நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது பவர் கட் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா லிமிட் நிறுவனத்தில் காலியாக உள்ள இடங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எனவே ஆர்வம் உள்ளவர்கள் விண்ணப்பங்கள் இந்த தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பித்து கொள்ளுங்கள். நல்ல சேலரி, நல்ல பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேலரி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே வயது தலைவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்துருக்காங்க. SC ST PW பெண்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதன்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து வாழ்வில் வெற்றி பெறுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு எது அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம், நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம்.
இப்படியே வந்தீங்களா கீழே வந்து அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையின் பிரிவு அப்படின்னா மத்திய அரசு வேலை. ஓகேங்களா. துறை என்ன அப்படின்னா கொடுத்துருக்காங்க, இந்தியா லிமிட்டு தான், PGCIL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பணி வந்து ஒரு சூப்பரான ஒரு பணி. விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, 1 by 1 நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேதி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்ஸ் கீழே வந்துடலாம். வயது வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வயது தளர்வுகள். SC STக்கு 5 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. OPCக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,000 ரூபா. செகண்ட் சேலரி பார்த்தீங்களா, நான் தேர்ட் சேலரி தான் 86,000. இங்கே பாருங்கள், 1,00,000க்கு மேலே செகண்ட் சேலரி அப்டேட் பண்ணுறாங்க. போக போக வரும், ஏன்னா இது வந்து ஆல்ரெடி எல்லாம் விண்ணப்பிச்சிங்க தான். போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இதுலேயும் நிறைய விதமான அப்டேட்ஸ்களும் கொடுப்பாங்க. அதனால் வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கோங்க. இதோட அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன். இதோட லிங்க்கை நான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு செய்யும் முறை வந்து அடிப்படையிலேயே தேர்வு செய்யப்பட்ட உள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடிப்படையிலிருந்து உங்களுக்கு வந்து தேர்வு செய்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை SC ST PW எக்ஸ் சர்வீஸ்மேன் விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் இல்லை, விண்ணப்ப கட்டணம் இல்லை. அதுமாதிரி ஜென்ரல் EWS OPC விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபா பே பண்ணணும். கட்டண முறை வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிப்பது. 2025க்கு உண்டான இந்த EB வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குறிப்பிட்டுள்ள தேதி அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 5/3/2025 வெளியிட்டுட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி வரைக்கும் கடைசி டேட் கொடுத்துருக்காங்க. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி என்னென்ன பண்ண சொல்கிறாங்களோ அது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் விண்ணப்ப வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சா, இங்கே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் OTP கொடுக்கக்கூடாது. லாகின் OTP வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து நியூ லாகின் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஐடி கொடுக்கணும். நாம் வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வரோம். நீங்கள் இதுக்கு முன்னாடியே விண்ணப்பிச்சிருக்க மாட்டீங்க. ஃப்ரெஷ்ஷாக வரக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஒன்ஸ் அப்படி கிளிக் பண்ணுறீங்க. ஒரு 10 நிமிஷம் லோட் ஆகும். இது வந்து நீங்கள் PCயில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நான் வந்து மொபைல்லே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் மொபைல்லே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் வந்து போடணும். செகண்ட் வந்து அதே மெயில் ஐடியை ரீஎன்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா. எதுக்கு இந்த ரீஎன்ட்ரு கேட்குறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் எல்லாத்துக்கும் நடைபெறாது, ஏதோ ஒரு டைம் யாருக்காச்சும் சம்டைம்ஸ் வந்து எரர்ஸ் வரும். ஒரு மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, கீழே கொடுக்குறப்ப கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் கீழே இருக்கிற மெயில் ஐடி தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லும். நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன எரர் பண்ணியிருக்கேன், என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு மறுபடியும் பார்ப்பீங்க. அதுக்கு தான் வந்து ரீஎன்ட்ரு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டாக ஏதோ ஒரு ஜிமெயில், மொத்தம் 2, ஒன்று மெயிலு, கீழே அதே மெயிலை என்ட்ரி பண்ணுறீங்க. அடுத்தது 3ஆவதாக இருக்கிறதுல செகண்ட் மெயில் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. அதாவது சப்போஸ் இந்த மெயில் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மெயிலுக்கு ஆல்டர்னேட் பண்ணுறதை கேட்குறாங்க. அதேமாதிரி மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு ஒர்க்கில் இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதேமாரி இன்னொரு ஆல்டர்னேட்டான ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இது எடுக்கலை அப்படின்னா
அது வந்து கரண்ட்டில் இருக்கிற மாரி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்சராவை என்டர் பண்ணிங்க. 2 + 7 3 அப்படின்னா 73ஓட 2 ப்ளஸ் பண்ணோம்னா எவ்வளோ? 73 74 75 75 அப்படிங்கிறத அந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜரு. இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேலை வாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.